சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்தவனை பேசல. ரோகிணி இருந்துட்டு ஒரு வேளை மீனா முத்துக்கிட்ட அது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் மீனாவை தேடி வராங்க. மீனா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, முத்துக்கிட்ட ஏதோ சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் சொல்லலை ஆனால் சொல்லலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் சொல்லிட்டா நானும் கிரஷும் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீயாவது சாவறதாவது எதுக்காக என்னை இவ்வளோ சீப்பாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? சாவறதுக்கு பதிலாக எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிடலாம்ல. அவங்க கிருஷிக்காகவாது உன்னை ஏற்றுப்பாங்க. மாமா ரொம்பவே நல்லவங்க. நீ ஏமா சொல்லலைன்னு கேட்பாரே தவிர மற்றபடி உன் மேலே தேவையில்லாமல் கோவப்பட மாட்டார். அதனால் நீ எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. உன்னை மலை போல நம்பிட்டுருக்காரு உன்னுடைய புருஷன். அவரவே இவ்வளோ கேவலமாக ஏமாத்திட்டுருக்கே, உன் மனசாட்சி ஒன்று உறுத்தவே இல்லையா? எனக்கு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னை எல்லாரும் பார்க்குற பார்வை நீயே இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டிய மீனா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உன்னாலலாம் எப்படி தான் இருக்க முடியுதோ எனக்கு தெரியல. ஆனால் நான் இன்னைக்கு அவர்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் இவன் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாள். இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.